வணக்கம். வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களோட உணவுலேயே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். நம்ம சில உணவெல்லாம் ரெகுலராக எடுக்க மாட்டோம். கண்டிப்பாக அதில் இருக்கிற உணவு வந்துட்டு வாழைப்பூ, வாழைத்தண்டு இதெல்லாம். வாழைப்பூ வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. உங்களுடைய ஸ்ப்ளீனுக்கும் ஸ்டமக்குக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸிங் பெருசுன்றதுல நிறைய பேர் நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து வாழைப்பூ கூட்டு வந்து ரொம்ப நல்லது. மணத்தக்காளி கீரை, வாழைப்பூ கூட்டு, வாழைத்தண்டு இது எல்லாமே ரெகுலராக உங்கள் உணவில் இருக்கும். துவர்ப்பு சுவை எதுலெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நிறைய எடுங்க. இனிப்பு துவர்ப்பும் வந்து வயிறுக்கும் ஸ்ப்ளீனுக்கும். ஸோ நீங்கள் இந்த சுவையை கொடுக்குறதே இல்லை, பாக்கில் இருக்கிறது நம்ம பாக்கெல்லாம் எடுக்கிறது இல்லை. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த வாழைப்பூ வந்து கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும் உங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்படி படிப்படியாக குறையுதுன்னு. அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வயிறு தான் எல்லாத்துக்குமே பேஸ். வயிறை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க, மற்ற ஆர்கன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து இந்த வாழைப்பூ நீங்கள் வந்துட்டு மோரில் போட்டு கூட குடிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 பூவை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மோரில் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த பூவும் மென்று சாப்பிட்டுட்டு நீங்கள் குடிக்கலாம். சமைச்சு தான் சாப்பிடணும். இல்லை இதே மாதிரி வாழைத்தண்டும் பண்ணலாம். உங்கள் வயிறுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு கூலாக வைக்கும். அந்த ஓவர் ஹீட்டெல்லாம் குறைச்சிடும். இது பண்ணிவிட்டு வயிறு பாதுகாப்பாக வச்சுக்கணும்.